டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள ஒரு பேஷண்ட் எவ்வளவு புரோட்டீன்ஸ் புரதச்சத்து சாப்பிட்லான்றது முக்கியமான ஒரு கேள்வி. மக்கள் மத்தியில் உள்ள காமன் பிலீஃப் என்னன்னா, கிட்னி ப்ராப்ளம் உள்ள எல்லாருமே புரோட்டீன்ஸை கம்மியாக சாப்பிடணுன்றது. அது ஒரு பார்ஷியல் ட்ரூத். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள் கிட்னி பிரச்சனை ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் புரோட்டீன்ஸை கம்மியாக சாப்பிட்றது கரெக்டான அட்வைஸ் தான். அதுவுமே ஒரு 30 to 40 கிராம்ஸ் பர் டேன்னு சொல்லலாம், ஒரு 60 கிலோகிராம் உள்ள ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் டயட்டில் ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் முக்கியமாக வெஜிடேரியன் மக்கள் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச ப்ரோட்டீனையும் ஸ்டாப் பண்ணுறதன் மூலமாக மால் நியூட்ரிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள ஒரு நோயாளி கொஞ்சம் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட வேண்டியது அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டயாலிசிஸ் சிகிச்சை முறை அப்பையும் ஒரு 4லேருந்து 5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் புரதச்சத்து வரைக்கும் வேஸ்ட் ஆகலாம். ஸோ ஜென்ரலாக டயாலிசிஸில் உள்ள ஒரு பேஷண்ட் 1 கிராம் பர் கிலோகிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் சாப்பிட வேண்டியது அவசியம். அகைன் ஒரு 60 கிலோகிராம் உள்ள ஒரு ஆவரேஜ் இந்தியன் அடல்ட் ஒரு 50லேருந்து 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் டே சாப்பிட வேண்டியது அவசியம் டயாலிசிஸ் சிகிச்சையில் இருக்கும் போது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நான் வெஜிடேரியன் ஃபுட்லேயே டயட்லேயே அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ஃபுட்டில் தான் ஜென்ரலாக ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்னா, நான் வெஜிடேரியன் உள்ளவங்க நான் வெஜிடேரியன் ஃபுட் உங்கள் மருத்துவரோட அட்வைஸ் கேட்டு சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், லிமிடெட் குவான்டிட்டிஸில் ரெட் மீட்டாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் சாப்பிட்லாம். வெஜிடேரியன்ஸாக உள்ளவங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டான மில்காக இருக்கட்டும், பனீராக இருக்கட்டும், சோயாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் உணவை சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி சேர்த்துக்க முடியாத பட்சத்தில் ஆர் அந்த அளவை எட்ட முடியாத பட்சத்தில் மருத்துவர் அட்வைஸை கேட்டு ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கலாம். நிறைய கமர்ஷியலி அவைலபிள் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. உங்கள் நெஃப்ராலஜிஸ்டோட அட்வைஸை கேட்டு கரெக்டான அளவில் அதை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.